கல்லுக்கு மேல நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இப்போ மணி எத்தனை? கரெக்டாக 11:20. காலையில் நேரத்தை கிளம்பணும்னு நினச்சோம், பட் ஆனால் முடியல. இப்போ கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போய் பீச்சை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கிலோமீட்டர் எவ்வளவு இப்போ நமக்கு ஓடி இருக்கு? 194. ட்ரிப் அடிக்க நினச்சி மறந்துட்டு. ஓகே தான், தாய்க்குள்ளமே உள்ள வந்துடாதீங்க. பீச்சு காட்டுவோமா? சூப்பரா இருக்கும் கன்னியாகுமரி பீச். இதுக்கு ஒரு நாள் தனியா வரலாம், பட் ஆனா ஒரு ரவுண்டு பார்த்து போனாலும் நல்லா தான் இருக்கும். சரி, போவோம் வாங்க, சரி போய் பார்த்துக்குவோம். இது கோவளம் டு கன்னியாகுமரி பீச். வண்டி அந்த ஏத்தம் இறக்கும், அது எதுவுமே தெரியல, பறக்கு. பீச்சை வெறிச்சோடு கிடையாது. காரணம் எதை தெரியுமா? இன்னைக்கு காலையில யாரும் இருக்க மாட்டாங்க, வெயில் பறந்து எடுத்தோம். நைட்டு தான் வருவாங்க. இந்த கடற்கரை மண்ணில் ஓட்டினா எப்படி இருக்கும் வண்டி? கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டானா இன்னைக்கு வேண்டாம். இவர் கிலோ ரவுண்டு போயிட்டு வருமா? ரவுண்டு ஒன்னே விட்டு போகுதா? திருப்பி வரணுமே. ஏறும், ஏத்தத்துல மண்ணா இருக்கா, இதாகும். வேணாம், இது கோயில் இல்லையா? குருசடி தானே? ஆமா, குருசடி. இதுக்கு மேல இந்த வியூ பார்த்தா செம்மையா இருக்கும். போயிட்டு வருமா? இதுக்கு மேல போயிட்டு வருமா? ஆனா பூட்டிருக்காங்களே, யாரும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சரி, கோயில் சீட்டுங்கள்லாம் விளையாடக்கூடாது, போயிடுவோம். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு பீச்சா. முன்னாடி ரொம்ப டெவலப் இல்லாம இருந்தது, இப்போ கொஞ்சம் டெவலப் பண்றாங்க. சூப்பரா இருக்கு. ஈவினிங் வரலாம், சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரி பீச் நல்லா இருக்கும், பட் ஆனால் கோவளம் பீச் மாதிரி கொஞ்சம் பாறைகள் எல்லாம் இருக்காது, உட்காந்து விளையாடுறதுக்கெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனால் இப்போ கீழே கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷம் வெளிநாட்டில் இருந்தால நிறைய விஷயங்களை மிஸ் பண்றேன். செம்ம ஏத்தம், ஆனா எப்படி ஏறுறோம்? இதான் நம்ம வண்டி. ஏத்த இறக்கம் எதுவுமே தெரியாது, இண்டிகேட்டர் போட மாட்டோமா சார்? ஆனா ஐயோ, இவர்கிட்ட சொன்னாலும் புரியாது. சரி, இன்னும் ஹைவே. இது கன்னியாகுமரியில இருந்து வரக்கூடிய அந்த ரவுண்டானா, இதுக்கு நேரே போனா நம்மளுக்கு திருநெல்வேலி அந்த பைபாஸ், லெப்ட் நாகர்கோவில், ரைட்டு கன்னியாகுமரி. இப்ப நம்ம நேரம் தான் போகணும். ஃபுல்லா ஹைவே தான், 5 கிராமம் வரைக்கும் ஹைவே. அதுக்கப்புறம் அப்படியே ரைட் கட் பண்ணி நம்மளுடைய லொகேஷனுக்கு போக வேண்டியதான். கரிஞ்ச ஸ்மெல் அடிக்குது, ஏதோ கரிஞ்ச ஸ்மெல் அடிக்குதா? கரிஞ்ச ஸ்மெல் அடிக்குது பாத்தியா? நம்ம வண்டியில இருந்தா அடிக்குது. ரோட்டு ஸ்மெல் அப்படி அடிக்குது, கரிஞ்ச ஸ்மெல் மாதிரி. காத்தாடி பயங்கரமா இருக்குண்ணா. விண்டு மில். சூப்பரா இருக்கு, வேற லெவல்.
இவர் செட்டிக்குளம் ஊரி கடற்கரை சாலை இதுதான். நம்மளுக்கு கடவுள் மேகம் மழை மூட்ட மாட்டு கொடுத்துருக்காரு. லைட்டா இதா இருக்கு. ஆனா இந்த ஏரியா ஃபுல்லா கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கு. கன்னியாகுமரியை கம்பேர் பண்ணும்போது மரங்கள் கம்மியா இருக்கனால ஒரு ஹீட்டா இருக்கும். விபத்து பகுதி வெரி நைஸ். அங்கங்க விபத்து பகுதி அப்படின்னு போர்டு வைக்கிறது நல்லதுதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் சேஃபா போக பாருங்க. அதுதான் இந்த மாதிரி கட்டரெல்லாம் சிங்கினா வந்து அப்படி ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படி அம்மாவா. இன்னைக்கு நம்ம 2 பேரா டிராவல் பண்றோம். ஏன்னா பஸ் வெளியே போறதுனால ஒத்தையில போனா கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரா டிராவல் பண்றோம். வாவ் 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 வாவ். நாங்க முன்னாடி இந்த ரோட்டுக்கு வரும்போது நிறைய வண்டி அப்செட் ஆகி கிடக்கும். செம்மையா இருக்கும். உண்மையா செம்மையா தான் இருக்கும். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. அதெல்லாம் 3 லொகேஷன் போறோமா. இப்ப ஃபர்ஸ்ட் லொகேஷன் வர போறோம். இது இருக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது கூடங்குளம் அணுமின் நிலையம். கூடங்குளம் அணுமின் நிலையம். ரோட்ல நடு ரோட்ல கட்டர் போட்டிருக்காங்க. அந்த அளவு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. அதான் விஷயம். அண்ணன் ரோட் கட்டர்லயே வரல, அப்படியே இறக்கி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போன வண்டி ரொம்ப சுத்தமா இருக்கு. இப்போ ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு லைட்டா காணாம. ஆமா. என்ன ஊர் பேரு? அவ்வளவுதான் வந்தாச்சு. நம்ம இதுல ரைட்டு போகணும். அவ்வளவுதான். இது கப்பல் கோயில் சொல்லுவாங்க. ஆனா ஃபிளைட் மாதிரி இருக்கு பாருங்க. சரி, இது ஸ்பாட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்கு, நான் அங்க கூட்டு போறேன். அதுதான் ஹைலைட். இந்த ஸ்பாட்டுக்கு தான் அங்க வந்திருக்கோம். ரோடு தான் ஓட்டும்போது கொஞ்சம் கரடு முரடா இருக்கு. இல்லாம வியூ பயங்கரமா இருக்கு. கடலுக்குள்ள அப்படி போகக்கூடிய அந்த ஃபீல், அந்த குளிரான காத்து அப்படியே சொல்றதுக்கே வார்த்தை இல்லை. அவ்வளவு அழகா இருக்கு. மக்களே, அந்த லாஸ்ட் எண்ட்ல போய் பார்ப்போம். அப்பதான் அந்த ஃபீல் உள்ள இருந்து நம்ம நிலத்தை பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் நம்ம உணர முடியும். கல்லுக்கு மேல நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் இதாதான் இருக்கு, ஸ்லிப்பா விடுமோ அப்படின்னு. இருந்தாலும் நம்ம அந்த வியூவை என்ஜாய் பண்ண அந்த கல்லுக்கு மேல ஏறி நடந்தாதான் அந்த அந்த ஃபீலை நம்ம உணர முடியும். வெளியிருந்து வரவங்க எல்லாருமே பீச்ல நின்றுட்டு அப்படியே போயிட்டோன்னா இங்க உள்ள இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஃபீலை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணா உள்ள இருந்து கடலுக்குள்ள இருந்து பார்க்குற ஃபீல் நமக்கு இன்னும் வேற லெவலா நமக்கு தெரியும். ஃபுல்லா சுத்தி பார்க்க வேற லெவலா இருந்தது. எல்லாம் சுத்தி பார்த்து பிடிச்சி அந்த வியூ எல்லாம் ரசிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்பி அந்த கப்பல் கோயிலுக்கு உள்ளாடி என்ன இருக்கு போய் பார்ப்போம். கப்பல் கோயிலுக்குள்ளாடி போய் பார்க்கலாம்னு வச்சுவாங்க. ப்ரேயர் பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு வீடியோ எடுத்து அதெல்லாம் பண்ணும்போது எல்லாரையும் தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கும். அதனால உள்ள போனேன், ஆனா வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை. அடுத்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடலாம். ஏன்னா மணி 2 ஆயிடுச்சு. வயிறு ரொம்ப பசியா இருக்கு. இதனால சாப்பிடாம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. வயிறு கரிய ஆரம்பிச்சிட்டு. சரி, இங்க ஒரு ஹோட்டல் சூப்பரா இருந்தது. சரி சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள வரும்போது சொல்றாங்க என்ட்ரன்ஸ்ல பிரியாணி இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பிரியாணி தானே சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள ஏறினானா, இல்ல தம்பி நான் பிரியாணி சொன்னது தப்பாயிடுச்சு. பிரியாணி இல்ல, ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, மத்தியானம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு
அப்படியே சாப்பிட்டு ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டானா ஓகே, சாப்பிடலாம், வேற வழி இல்ல, இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இங்க பாரு, இது இப்போ புதுசா வந்திருக்கு, புதுசா வச்சிருக்காங்க. ஆனா இப்படி உட்கார்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அதான் உண்மை. எல்லா மனுஷனும் கடவுள் கிட்ட போக முடியாது, பட் மக்கள் ஆசைப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி உட்கார்ந்து போட்டோ எடுக்கணும். பா, வேற லெவல் கேமராமேனை கூட்டு வந்திருக்கேன்னா. கேமராமேன் ப்ரொபோஷனலா எடுக்கிறாரு. கேமராமேன் கொடுக்குற அந்த எஃபர்ட்டுக்கு நம்மளால கொடுக்க முடியல. சரி, எல்லாரும் இங்க வாங்க, சூப்பரா இருக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து அப்படியே போட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த லொகேஷன் பார்த்துட்டு வியூ, காத்து, அப்புறம் கடற்கரை, கடவுள் கூட இருந்து போட்டோ எடுக்கிற அந்த ஃபீல் செம்மையா இருக்கும். ஆனா இப்படி இருக்குது நல்லா தான் இருக்கு. எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்கலாம் அவங்கவுங்க மனசு பிடிச்ச மாதிரி. முடிய நிற்க மாட்டேங்க, காத்துக்கு அப்படியே பறகுது. இந்த இயேசு கிறிஸ்து அவரை சந்திச்சுட்டு அப்படியே வந்து இந்த வழியா தியான மண்டபம் இருக்கு. இதுதான் அந்தோனியார் கோயில். இதில் நிறைய புதுமையெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தியான மண்டபத்தில் வந்துட்டு பிள்ளைங்களை கூட்டு வந்து காரில் நினைக்கலாம், ஃபுல்லாக அழகாக கட்டி போட்டுருக்கோம், சூப்பராக இருக்கு. இப்போ கப்பல் கோயில் பார்த்து வந்தாச்சு, கடற்கரை உள்ளாடியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போகக்கூடியது மணப்பாடு போகிறோம். மணப்பாடில் போய் அந்த லொக்கேஷன் கடற்கரை எல்லாம் பைக் ஓட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போவும் வந்திருக்க அந்த இந்த சிறுபமும் இந்த போட்டும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கு, வரவங்களை கவர்ற மாதிரி. ஓரளவுக்கு ஓகே, என்ஜாய் பண்ணலாம். காற்று ரொம்ப அதிகமாக வருது. இப்போ மணி ஒரு 2 மணி இருக்கும். அந்த ஹீட்டு பயங்கரமாக இருக்குது வெளியே. ஆனால் இந்த காற்றுனால அந்த ஹீட்டு நம்மளால் உணர முடியல, அந்த அளவு அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து அந்த லொக்கேஷனில் சந்திப்போம். இப்போ ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.